நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், இந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ அதீத பாசத்தோடு இருப்பாங்க. ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, ஊடல்கள் இது இருந்துகிட்டே இருக்கும்ல. இந்த கணவன் மனைவிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமைக்கு என்ன பண்ணலாம் சார்? பல வீடுகளில் இதுதான் மெயின் பிரச்சனை. சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு பிரச்சனை, அடிதடி அளவுக்கு போய்கிட்டு இருக்கும் பல குடும்பங்களில் கணவன் மனைவி கடையில். பல பேரை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. சில பெண்கள் இப்போ இந்த ஆள் எப்போ வருவானோ, நம்ம கழுத்தை அறுப்பானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பக்கமும் அந்த பயம் இருக்குது. இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த குழப்பங்கள் தீரணும், நிம்மதி இருக்கணும், கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அது இருந்தால் தானே குழந்தைகள் வளர்ப்பு நல்லா இருக்கும். பல குடும்பங்களில் தான் அது இல்லையே. அப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்ல நல்ல பரிகாரங்கள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் ஒரு பரிகாரம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அவங்க ஜாதகத்தில் பார்த்து நம்ம அந்த பரிகாரத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதை செய்கிற போது இந்த குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. பல குடும்பங்கள் எங்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த ஜாதகப்படி நீங்கள் பரிகாரம் சொன்னீங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும், நாங்கள் பாம்பும் கிரி மாதிரி இருந்தோம், இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான இந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்குவாங்க. வெங்கல கிண்ணம் ஒன்று எடுத்துக்கணும். இந்த வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறோம். வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வைக்கிறோம். இதுதான் முக்கியம். ஒவ்வொரு வீட்லேயும் 4 மூலைகள் இருக்கும் பாருங்க. அதாவது ஏதாவது ஒரு மூலையில் அந்த வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறோம். அது எந்த மூலை என்பது அவரவர் ஜாதகத்தை பார்த்தா அது கண்டுபிடிச்சிடுறோம். 100% பலன் தெரிகிறது. இப்போ இங்கே நம்ம பொதுவாக சொல்கிறதுனால நேயர்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்காம நம்ம இங்கே பொதுவாக சொல்கிறோம். அதனால் ஏதாவது ஒரு மூலையில் வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வையுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை அதை மாற்றுங்கள். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக செய்து வருகிற போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், கோபம், ஒருத்தரை கண்டா ஒருத்தர் சீரக்கூடிய தன்மைகள், இந்த பிடிக்காத தன்மைகள் எல்லாம் விலகி ஒரு அந்யோன்யம் வரும். ரொம்ப ஆசையாக பேச ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாற்றம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை செய்து பாருங்க. கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பும் ஆதரவையும் பெருக்கக்கூடிய, அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பரிகாரம் செய்து பாருங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, வணக்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? சென்னையிலேருந்து இந்துமதி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்கோசரம் கேட்கணுமா? பையனோட பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 5/9/87. 5/9/87. பிறந்த நேரம் 8:05. காலையிலையா இரவாமா? இரவு, சனிக்கிழமை. 8:05 ஏ. ஓகேம்மா. பிஎம். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்னம்மா? மீன லக்னம். சரி, பையனோட பேர் என்ன? ராகவேந்திரன். ராகவேந்திரன். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்களோ கேட்கலாம். கல்யாணத்துக்கு வேணுமா? பையனுக்கு இவ்வளோ பார்த்தாலும் ஒன்றும் வரமாட்டேங்குது. சரிம்மா, கவலைப்படாதீங்க. பரிகாரம் பண்ணிட்டோம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேங்கிறீங்க, காரியங்கள் கூடி வரலைங்கிறீங்க இல்லையா? நீங்க செய்யாத பரிகாரங்கள் இல்லை, இருந்தும் காரிய தடை வருகிறதுனா அப்ப எவ்வளவு பெரிய திருமண தடை இருக்குன்னு பாருங்க. ஒரு சிறிய தடை இருக்கும்போது சின்ன பரிகாரம் பண்ணினா அந்த காரியங்கள் நடக்குது. இது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னா பையனுக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷம் காரணம். எந்த ஒரு விஷயத்திலும் தோஷத்தை பொறுத்துதான் அதனுடைய தீவிரம், அந்த தோஷத்தை பொறுத்துதான் திருமண தடை என்பது எவ்வளவு விரைவில் அது சரியாகும், கல்யாணம் நடக்கும்ங்கிறது. இப்போ நீங்க இவ்வளவு பரிகாரம் பண்ணி நடக்கலைங்கும் போது கல்யாண தடை மிக கடினமாக இருக்கிறது. அது காரணம் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம தோஷம். லக்னத்தில் ராகு, 7ல் கேதுன்னு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாதாரண நாகதோஷம் இல்லை, அது கர்ம தோஷம். அதை இவரை தடுக்கிறது. இது ஒரு காரணம். இரண்டாவது, இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, குரு பகவான் வக்கரமாக உட்கார்ந்துருக்கிறார்.
ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரப்படுகிற போது அது பல பிரச்சனைகள் உருவாக்கி தருகிறது. வெளியே நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு வேற, உள்ள பல ரூபங்கள்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி நம்ம ஈஸியாக அந்த உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் வருகிறது. இந்த தடைகள் எல்லாம் விலகணும், நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறிய பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்டே வரணும். முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணிகிட்டே வரணும். இது அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயிலே நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த விபூதி அபிஷேகம் நீங்கள் செய்து வர 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 இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் மெல்ல விலகும். அது என்ன தடை இருந்தாலும் அந்த தடை விலகும். ஒரு முறை குக்கை சுப்பிரமணியம் சென்று நீங்கள் வழிபட்டு வரணும். அப்படி வழிபட்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய இந்த நாகதோஷத்துடைய இந்த கடுமை குறையிறதை நீங்கள் பார்க்கலாம். சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள். இவருக்கு திருமண விஷயம் கூடி வரும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ருக்மணிங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? மகனுக்காக கேட்கணுங்க. சரி, மகனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. அவன் பேர் மாதேஷ். 29/5/2001. 29/5/2001. பிறந்த நேரம்? ஆமாம், நேரம் 4 மணிங்க. மாலையா காலை? மாலை. மாலை 4 மணி. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி சிம்மராசி, நட்சத்திரம் மகம், லக்னம் துலாம் லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு வேலையே செட் ஆக மாட்டேதுங்க. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமா, எதுவுமே வேலை செட் ஆக மாட்டேதுங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்தில் பாருங்க, அவர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காருமா. அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை இருக்கு பாருங்க, பாதகாதிபதி திசை. நல்ல திசை நடக்கும்போதே பல நேரங்களில் பல தடைகளை மனிதர்கள் அந்த புத்தி சரியில்லாத காலங்களில் நல்ல திசை நடந்தால் கூட பிரச்சனைகள் வருது. இந்த திசை பாதகாதிபதியுடைய திசை அப்படின்னு இருக்கும்போது அது ஈஸியாக நம்மளை ஒரு செட்டிலாக விடாது. இந்த துலா லக்னத்துக்கு ஆகாதவன் சூரிய பகவான், அவன் தான் பாதகாதிபதி. அந்த சூரியனுடைய திசை, பாதகாதிபதியின் திசை நடக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனைகள் வருகிறது. அதுதான் இவருக்கு உள்ள செட்டில் ஆக முடியாத காரணம். அப்போ என்ன செய்து கொண்டு வரணும் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை தினந்தோறும் உங்கள் அன்பு மகன், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் அன்பு மகன் தினந்தோறும் அவர் தான் படிக்கணும். என் பையன் படிக்க மாட்டான் சார், பரிகாரம் பண்ண மாட்டான் சார்னு சொல்லிடக்கூடாது. பல பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஜோதிடத்துக்கு வரவங்க எங்கள் பையன் செய்ய மாட்டான் சார், அவனுக்கு நம்பிக்கை கிடையாது சாருங்கிறாங்க. யாருக்கு பசிக்கிறதோ அவர்கள் தான் சாப்பிடணும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் அன்பு மகன் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை தினந்தோறும் கிழக்கு திசை பார்த்து நெற்றியிலே திருநீர் அணிந்து அந்த சிவபெருமானை மனதிலே வணங்கி பிறகு ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை அதிகாலையில் சூரியன் உதிக்கிற போது இவர் சொல்லிக் கொண்டு வந்தால் சில மாதங்களில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செட்டில் ஆவர். வாழ்த்துக்கள். சார், ஒரு சில பேரை பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக அந்த மாதிரியான ஒரு உற்சாகமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது சார்? சில நேரங்களில் மனிதர்களை பார்க்கும்போது பேசுகிறதெல்லாம் ரொம்ப அடுத்தவர்களுக்கு இவர்களை பார்த்தா உற்சாகமாக இருக்கும். இப்படித்தாண்டா இருக்கணும், எந்த நேரத்துலையும் எப்படி இருக்கார் பாரு அவர் அப்படின்னு தோணும். சிலரை பார்க்கிற போது எவ்வளவு நல்லது நடந்தாலும் அது சுகமாகவே சொல்லுவாங்க. என்னங்க ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து தொலைச்சிட்டாங்க அப்படிம்பா. ப்ரொமோஷன் கிடைச்சது நல்ல விஷயம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து தொலைச்சிட்டாங்க, பொறுப்பு தலையில் விழுந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி. இந்த மகிழ்ச்சி வேணும்னா என்ன பண்ணணும்னா அவரவர் ஜாதகத்தில் அந்த ரகசியம் பொதிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நம்மளுடைய ஜாதகத்திலேயே நம்ம எப்படி வாழணும், எப்படி இருந்தால் நிம்மதி வரும், எல்லா ரகசியத்தையும் நம்முடைய கிரகங்கள் சொல்லித் தருகின்றன. நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5வது ஸ்தானம் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வோமா இல்லையான்னு சொல்கிற ஸ்தானம். மனசு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள், அந்த கிரகத்தை வழிபட ஆரம்பிக்கிறோம். உதாரணமாக உங்களுக்கு 5வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு பிரதோஷத்தை கூட விடக்கூடாது. ஒவ்வொரு பிரதோஷமும் சிவபெருமான் வழிபாடு செய்துட்டே வரணும். அந்த சிவனை வழிபட வழிபட உங்களுக்கு பிரதோஷத்தனைக்கு கோயிலுக்கு போவீங்க, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க, அந்த பூஜை பஜனையில் கலந்துக்கிடுவீங்க, உங்களுக்கு அற்புதமான பலன் தரும். அதுவே ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காருன்னா அம்பாள் வழிபாடு செய்கிறோம். அம்பாள் வழிபாடு செய்கிற போது சௌந்தரிய லகரி பிடிக்கிற போது மனசுக்கு அமைதி கிடைச்சிடும். 5ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் இருக்கு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான், கலியுக தெய்வம் முருகப்பெருமான், அவரை வழிபட வழிபட மனதிற்கு நிம்மதி கிடைக்கும்.
5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காருன்னா பெருமாள், உங்கள் பக்கத்தில் எந்த பெருமாள் இருக்காரோ அவரை போய் வழிபாடு செய்யலாம். அதுவே 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காருன்னா மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதி, செல்வ செழிப்பு, எது வேண்டுகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். யாரை வழிபடலாம்? ஐயப்பனை வழிபட வேண்டும். ஐயப்பன் வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். அப்படி 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்து வருகிற போது மனசுக்கு நிம்மதி, உற்சாகம் இதெல்லாம் ஏற்படுறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். செய்து பாருங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? திருப்பூர் மாவட்டங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேங்க. படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறேங்க. பையனோட பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 29/1/2016ங்க. 29/1/2016ங்க. 29/1/2016. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் வந்து 12:02 இரவா சார் இல்லை மதியமா? ஹலோ சார், 12 மணி சொல்லியிருக்கீங்க. 12:02 12:02. சரி, மதியமா இல்லை இரவான்னு கேட்குறேன். நைட்டுங்க, இரவு. சரி, 12:02 AM வரும். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னிராசிங்க, உத்தர நட்சத்திரம், துலா லக்கணங்க. சரி, பையனோட பேர் என்ன சார்? பேர் பிரித்திஷுங்க. சரி, படிப்புக்காக கேட்குறீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. சரி ஐயா, பையனுடைய பேர் பிரதீப்பா? பிரித்திஷுங்க சார். சரி, அதாவது இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது துலா லக்னம், ராசி கன்னி ராசி. நடக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசையுடைய அமைப்பு இருந்துருக்கு. அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சந்திர திசை அமைப்பு தான் இவருக்கு வந்து ஒரு மனசில் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியான கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. இல்லாட்ட எழுதிய ஒரு படித்த பாடங்களை போய் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஞாபகம் வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதற்கு இந்த சந்திரன் ராகுவுடைய ஒரு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் ஒரு காரணம். அதற்கு என்ன செய்யலாம் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக திங்கட்கிழமை காலையில் வரக்கூடிய 7:30 9 மணி வரை இருக்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்துக்கோங்க. காத்தால 7:30 9 மணி வரை உள்ள நேரத்தில் இவர் பேரில் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் துர்க்கையம்மனுக்கு வழிபாடு செய்துட்டு வரணும். நீங்கள் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வருகிற போது இவருடைய ஞாபக ஆற்றல் வளரும், கல்வி ஆற்றல் வளரும், ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் இவருக்கு ஏற்படும். அதற்கு திங்கட்கிழமையில் துர்க்கை வழிபாடு செய்யணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் கலந்துருக்கும், இப்போது அது எல்லாம் விலகும், ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மாரீஸ்வரி, மதுரையில இருந்து. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேக்குறாங்க. பையனோட பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பேர் வந்து நரேஷ்குமார். டேட் ஆஃப் பர்த் வந்து 30/1/2000. 30/1/2000மா? 2000. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 12:30 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 PM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? ராசி வந்து இது விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், மேச லக்கணம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க மகனுக்காக? பையனுடைய வாழ்க்கை வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. அம்மா, ஐயா வணக்கம் ஐயா. நகரேஷுடைய ஜாதகம் வந்து ஒரு மேஷ லக்கணம், லக்கணத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காருமா. குருவும் இருக்காரு, சனியும் இருக்காரு. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் நீச்சமாக உட்காந்துருக்காரு பாருங்க, அது கொஞ்சம் சில தடைகளை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அது ஒரு வேலையில் ஒரு சிறப்பாக அமைய முடியாதபடி தடைகள் வருது. அப்போ நீங்கள் மதுரையில் எங்கிட்டு இருக்கீங்க? செல்லூர்ல இருக்கோங்க. செல்லூரில் இருக்கிறீங்க, பரவாயில்ல. மொட்டை கோபுரத்துக்கு போகணுமா? மொட்டை கோபுரத்தில் போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும், மொட்டை கோபுரம் தெரியும். மொட்டை கோபுரம் சென்று வழிபாடு செய்துக்கிட்டே வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வேலை ரீதியான தடைகள் விலகிறத நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி பாண்டி கோயில் போகணுமா? பாண்டி கோயில் அடிக்கடி போய்கிட்டு இருந்தாலும் இவருக்குள்ள தடை விலகி இவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொண்டு வரணும் இவர். அதுவும் இவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை செய்துக்கிட்டே வர சொல்லுங்கள். திருக்கோயில் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். தீபம் ஏற்றுவதற்குரிய எண்ணெய் வாங்கி கொடுத்து வந்தாலும் இவருக்கு வேலையில் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். வாழ்த்துக்கள். சரி, இப்போது தோலில் ஒரு பாதிப்பு வருது. அது ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் அது இருந்துகிட்டே இருக்கும், சரியாகவே ஆகாது. இந்த மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் சார்?
அதாவது உடம்புல ஒரு வியாதி வருதுன்னா அதை தாங்க முடியாது. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அடாடா இந்த தலைவலி மட்டும் வரவே கூடாது வாழ்க்கையில், பெரிய கஷ்டம் அப்படிம்போம். சளி பிடிச்சாச்சு வச்சுக்கோங்களேன், சளி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் இது அப்படிம்போம். எப்படி பெரிய விஷயங்கள் கொடுக்கும். ஆனால் அந்த தோல் நோய் வந்து பலருக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்குது. அந்த தோல் நோய் நீங்கிறதுக்கு என்ன சார் செய்கிறது, எங்கே போனாலும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அந்த தோல் நோய் உங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சூரிய பகவான் அவருடைய பாதிப்பு இருக்கும். அப்படி இருக்கிற போது பித்ரு தோஷம் இருக்கும் சில குடும்பங்களில். அப்படி இருக்கிற போதும் இந்த தோல் நோய் வரும். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் தோல் நோயின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பாலபிஷேகம் செய்துக்கிட்டே வரணும். இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா நீங்கள் செய்துக்கிட்டே வரணும். பாலபிஷேகம் செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. காராம்பசுடைய பால் கொண்டு அபிஷேகம் செய்து வரணும். சிவபெருமானுக்கு, நந்திக்கு, ரெண்டுக்குமே அபிஷேகம் செய்துட்டு வரணும். அதை விட இன்னொரு முக்கியமான கருத்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்றைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கரிநாள், நீங்கள் கேலண்டரை பார்த்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கரிநாளில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது அதோடைய பலன் அற்புதமாக இருக்குது. மற்ற நாட்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட கரிநாளிலும் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற போது உங்களுக்கு அந்த தோல் வெகு வேகமாக குணமாவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். செய்து பாருங்கள். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயம்பேட்டங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்குறோம்மா. எங்கள் கல்யாணம் தடைப்பட்டு போகுது. பையனோட பேருமா? பையன் பேர் துரைராஜ். சரி, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கள். ஆகஸ்ட் 87, 8ஆம் மாதம். ஆகஸ்ட் 30. 30/8/87. பிறந்த நேரம் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 6:45 மணி சாயந்தரம். 6:45 PM. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. துலா ராசி, விசாக நட்சத்திரம். லக்னம் லக்னம் என்னம்மா? கும்ப லக்னம். கும்ப லக்னம். சரி, திருமணத்திற்காக கேட்குறீங்க. ஆமாங்க, 37 வயசு ஆகுது, தடைப்பட்டுக்கிட்டே போகுது. சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாலமா நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கின அந்த காலகட்டங்களில் ஒரு 9-10 வருடங்களுக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நிறைய ஃபோன் கால் வரும். இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் பாருங்களேன், எல்லாம் பிள்ளைகளை பெற்றவங்க தான் கல்யாணம் ஆகலையேங்கிறாங்க. அப்படி முழுக்க சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு சமுதாயத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பியுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா, சூரியன் சுக்கிரன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவான் அஸ்தங்கமாகியிருக்கார். எந்த கிரகம் வந்து திருமணத்தை கொடுக்கணுமோ அந்த கிரகம் வந்து இந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் இவர்கள் என்ன செய்துக்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யணும். நீங்கள் வந்து யோகாவில் போனீங்கன்னாலும் சூரிய நமஸ்காரம் செய்து சொல்லி கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் செய்யணும். ஆனால் சூரிய நமஸ்காரம் நீங்கள் வந்து மந்திரங்களை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வருவது என்பதும் அற்புதமான பலன்களை தரும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை போக்கும். அதே மாதிரி கஞ்சனூர் சென்று வழிபட்டுட்டு வரணும். அப்படி வழிபாடு செய்துக்கிட்டு வருகிற போதும் திருமண தடை விலகும். அதை தொடர்ச்சியை செய்து பாருங்கள். கஞ்சனூருக்கு ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை போகணும். அப்படி 6 முறை சென்று விட்டு வரணும். சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள், நல்ல பலன் தெரியும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்கண்ணா. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? செந்தில்நாதா, ஈரோடு மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான். உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கள் சார். 25/6/1968. 25/6/1968. 68. பிறந்த நேரம் தெரியுமா சார்? 4:31:37 சாயங்காலம் PM. சரி சார், ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லுங்க. ராசி மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், 4ஆம் பாதம், லக்னம் விருச்சிக லக்னம். சரி சார், என்ன கேள்வி கேட்குறீங்க? திருமணத்துக்காகத்தாங்க. வேலையும் சரியா அமைய மாட்டேங்குது. சரி, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. நண்பரே வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கே ஜோதிடத்தில் நல்ல ஆர்வம் உண்டு இல்லையா? இருக்குங்க ஐயா. உங்க ஜாதகத்திலேயே அப்படி இருக்க, உங்களுக்கே ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறது. சரிங்களா? கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கு சார், அதுதான் ஒரு விஷயம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, உங்களுடைய லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம் ரொம்ப வலுத்து கிடக்கு. அதாவது பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், கோரிக்கையற்ற கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பலாம்பர். சில இடத்துல வந்து தேவை இருந்து இந்த கிரகங்கள் வலுத்திருந்தா பரவாயில்ல, அட்டமஸ்தானம் இப்படி வலுத்து கிடக்கு.
புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இப்படியே இந்த கிரகங்கள் வளர்த்து போனதுனால வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் அது கொடுக்குது. ஒரு ஈஸியாக ஒரு நிம்மதியாக ஒரு லைஃப் செட்டில் ஆயிடுச்சுங்க அப்படின்னு இருக்க விட மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க. பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க, அந்த பெருமாள் கோயிலில் சென்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய ஆரம்பிங்க, நன்மை நடக்கும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். சார், பொதுவாக ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஜாதகமும் கட்டம் பொறுத்து மாறும் இல்லையா? இப்போ நீங்கள் பரிகாரங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. பரிகாரங்கள் எந்த அளவில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது சார்? அதாவதுமா, முன்னால் ஒரு திருமணத்துக்கு நாங்கள் பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் 10 பொருத்தங்கள் அப்படின்னு வச்சுருந்தோம். இந்த 10 பொருத்தங்கள் காலகாலமாக 100 வருஷமாகவே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திருமண முறைகளை பார்க்கும்போது அந்த 10 பொருத்தங்கள்ங்கிற விஷயத்தில் நாங்கள் மாறுபடுகிறோம். அது பத்தலை. இப்போ எப்படி பார்க்கணும்னு சொன்னால் கட்ட பொருத்தம் பாருங்க அப்படிங்கிறோம். வெறும் நட்சத்திரத்தை வச்சுக்க மட்டும் கூட இப்போ நிறைய பேர் பாருங்க, இன்றைக்கி நிறைய திருமணம் ஆகலைன்னே வராங்க. நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. இந்த நட்சத்திரத்தில் இந்த பெண் இருக்குது, இந்த பையன் இருக்கான், கூடி வர மாட்டேங்குதுங்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதை விடுங்கள், அதனால திருமணம் தாமதமாகும், தடையாகும். கட்ட பொருத்தம் மட்டும் பாருங்க, கல்யாணம் கூடி வருங்கிறோம். கிரகத்தாக்கங்கள் குறைய விநாயகரை வழிபாடு செய்யணுமா? அந்த விஷயத்தை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன், நேரம் கருதி. சரிங்களா? உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. என்னோட ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மிக்க நன்றி சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.